லெஃப்ட் சைடு கருப்பு காடு, இந்த சைடு வந்து ஃபோட்டோ பாயிண்ட். சாப்பிட மாட்டாரு, புரோட்டா சாப்பிட மாட்டாரு, ரொம்ப கஷ்டம். பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணமான வியூவில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஒரு வழியிலேருந்து பிளானாக போட்டு வந்து நம்ம வந்து கொல்லிமலைக்கு வந்து போகிறோம். எனக்கு வேறு ஃபீவர் வந்து வேறு லெவல் ஃபீவரு. எல்லோரும் கொடைக்கானல் போய் போர் அடிச்சு போச்சு. நம்ம வந்து கொல்லிமலை போகலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டாங்க. யாருங்கிறது வர லாகில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட லாக் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் ஓனாக வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. பாய். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் தான் போக போகிறோம். ஆஃபீஸ் போனால் தான் தெரியும் அங்கே அல்டிமேட்டான பண்ணு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கிளம்பிட்டேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களா என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. சாமி வெயில் அடிக்குது என்ன மாதிரி அடிக்குதுங்க. வேற மாதிரி அடிக்குது வெயில். கொஞ்சம் வெயில் இல்லை முடியலைங்க என்னாலலாம். எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு உட்காந்துருக்கோம். ஏசி போட்டு இருக்குதுன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. சூரியன் கோபமானது ஆனாரு. இந்த அளவுக்கு கோபமானாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுடா சாமி. ஈரோட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். யார் யார் ஈரோடு வந்திருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எனக்கும் வந்து தெரியும். பரவாயில்லடா நம்ம ஃபாலோவர்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இத்தனை பேர் வந்து ஈரோடு வந்திருக்காங்க இப்படிங்கிறத வந்து நம்ம ஊருக்கும் வந்து ஒரு பெருமை தானே. சரி ஈரோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, நான் அப்படியே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வந்து கண்டினியூட்டி பண்ணுறேன். நம்மக்கிட்ட என்னென்னா வந்து மிகப்பெரிய ஒரு கோளாறான விஷயம் வந்து கோப்ரா வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை. அது வந்து ஒரு கோளாறான விஷயம். நம்ம வந்து ஒரு கையில் பைக் ஓட்டிக்கிட்டு ஒரு கையில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி தான் வருது. அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு நான் கண்டினியூட்டி பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு நம்ம நாங்கள் வந்துட்டு 8 வரைக்கும் பாரு. ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து போடுறத வந்து யாருக்காகனா உங்களுக்காக மட்டும்தான். மறக்காமல் வந்து வீடியோ வந்து 8 வரைக்கும் பாருங்கள். கொல்லிமலை வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அது கொல்லிமலையில் ஒரு சில ஸ்பாட்டில் வந்து போக போகிறோம். மறக்காமல் வந்து நீங்கள் பாருங்கள். கிளம்பிட்டோம். பாருங்களேன் எவ்வளோ லொக்கேஷன். ஒரு நாள் டூருக்கு முன்னாடி ஒரு ஏகப்பட்ட லக்கேஜுங்க. போயிட்டு நீங்கள் நைட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதான். நாளைக்கு வந்து ஃபால்ஸில் வந்து குளிக்கலாங்கிற வந்து ஒரு பிளான் இருக்குது. உங்களுக்கு வந்து லாக் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரும். ஒரு நாளைக்கு பாருங்கள் எவ்வளோ திங்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இதை வச்சு சமைச்சு போகிறதுல ஐயோ போதும் மேலே ஆயிருக்கு. உங்களுக்கு நான் வந்து பேக் கேமரா வந்து திருப்பி காட்டினேன். இந்த மேரேஜ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையிலுமே வந்து அல்டிமேட்டான வியூவில் தரமாக அமைச்சிருக்கோம். நம்ம காட்ட பாருங்க. பாருங்களேன் இந்த ஆம்பிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. தரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து மேட்டூரில் வந்துட்டு இது வந்து அதிகமாக தண்ணி வந்து அந்த அதிகமாக விடுவாங்கல்ல பீக் டைமு. அதெல்லாம் வந்து உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நான் அந்த சைடு காட்டுறேன். இந்த சைடு பாருங்களேன் வியூ வந்து எப்படி இருக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ஒரு தரமான பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் மாதிரியே இருக்கும். பாம்பன் பாலம் அப்படியே வியூ வந்து பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது பாருங்களேன். இந்த இடம் பாருங்களேன். சுற்றி முற்றி இந்த காட்டில் யாருமே இல்லைங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். இங்கே பாருங்களேன் ரோடே வந்து காலியாக இருக்குது. இந்த சைடு இருந்து பார்த்தாலும் யாரையும் காணும். சரின்ட்டு இந்த சைடு இருந்து பார்த்தாலும் யாரையும் காணும். லெஃப்ட் சைடு கருப்பு காடு, இந்த சைடு வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டு. தரமாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம வந்து கொல்லிமலைக்கு வந்து 75 கிலோமீட்டர் இருக்குது. போக போக வந்து லாக வந்து பார்ப்பீங்க. பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் போக போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்த மறக்கவே முடியலைங்க. சூப்பராக இருக்குங்க. கேஷுவலாக வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு அந்த பிளேஸுங்க. இது கொடைக்கானல் மாதிரி இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு போக போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா வந்து அடிவாரத்தில் தான் இருக்கோம். யார் யார் கூட வந்திருக்கீங்கிறத நிறையா பேர் வந்து கேட்டிங்க. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட தான் வந்திருக்கோம். இவர் வந்து நம்ம மேனேஜரு, அவர் நம்ம ஸ்டாஃபு. இவர் வந்து நம்ம நியூ மேனேஜரு. நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன பிளானாக வந்துட்டு பார்சல் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு.
எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். வந்து இன்னும் போக போக வந்துட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இன்னும் நிறையா வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நம்ம மெயினாக வந்து போகிறது எதுக்காக தான், நம்ம வந்து ஈரோட்டில் வந்து ரொம்பவுமே வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நாளைக்கு வெயில் அதிகமாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் உண்மையில் வந்து நினைக்கிறேன். வெயில் நல்லா அடிச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்னா ஃபால்ஸ்லேருந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து போக போக வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் ரூம் போடணும். அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம ஹில்ஸில் வந்து ஃபன் பண்ண போகிறதுலாம் வந்து இருக்குது. நம்ம பாருங்கள் நம்மளை விட்டுட்டு எங்கே போயிட்டுருக்காங்கன்னு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கூட அவங்க கூட போய் நம்மளும் வந்து கண்டினியூ பண்ணலாம். இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கட்டும். சார் எங்கே சார் போகிறீங்க? எங்கே போகிறீங்க? வெஜ். இவங்க பாருங்க, நம்ம என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து நான்வெஜ். நம்ம சார் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜுனால வந்து என்ன பண்ணுறதுன்னா, அவங்க வந்துட்டு இட்லி தோசையே சாப்பிட மாட்டாருங்க. தோசை சாப்பிட மாட்டார், புரோட்டா சாப்பிட மாட்டார். ரொம்ப கஷ்டங்க இவரை வச்சுக்கிட்டு. சரி நம்ம போக வந்து லாகில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதையும் பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்காங்க. முன்னாடி தலைவர் வந்து ராபர்ட் கிளைவ் மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்லைங்க, செக் பண்ணவே இல்லை. நான் பாருங்கள் ஒத்த கையில் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 கிலோமீட்டருங்க. உண்மையில் வந்து நைட் ட்ரைவ் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரோட்டில் பாருங்களேன், யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலைக்கு பாதி மேலே இருக்கும். இப்போ வரைக்கும் நான் வந்து ஆப்போசிட்லேயே ஆகட்டும் பின்னாடி ஆகட்டும் ஒரு வண்டியை கூட பார்க்கல. நிறையா பேர் வந்து இப்போ பார்த்துக்கோங்க, லீவ் டைம் ஆச்சு. ஆனால் வந்து லீவ் டைமில் வந்துட்டு ஒரு பீக்கே இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட இளைஞர்களாகட்டும் சின்ன பசங்களாகட்டும் எல்லாருமே வந்து ஃபோனில் அடிக்ட் ஆகிடுறாங்க. அது ஏன் தான் வந்து எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. இந்த மாதிரி டைமில் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி லீவ் டைம் பீக் டைம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இயற்கையெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து வெளியே வரணும். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், பப்ஜி ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து மொபைல்லே வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்படி இருக்காங்கிறது எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. நம்பால் பாருங்கள் எப்படி போட்டு வளைச்சிட்ருக்காரு அப்படின்னு. எனக்கு என்ன ஒன்று தான் நான் கொல்லி ஹில்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து என்னன்னா அந்த ஃபால்ஸுங்க. உண்மையாலுமே வந்து ஒரு 1600 படிக்கட்டை வந்து நடந்து கீழே இறங்கிடலாம். ஆனால் மேலே ஏறுறது இருக்கே அப்பா சாதாரண விஷயம் இல்லைங்க. உண்மையாலுமே வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் மேலே ஏறுறதுங்கிறது. ஸோ ஓகே மக்களே, நான் போக அப்படியே லாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நம்ம வந்து ரூம்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வண்டி பின்னாடி வேறு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு போகும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன். தரமான வியூவில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது தெரியல. உண்மையாலும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து இந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணது வந்து உண்மையாலுமே அந்த தரமான ஒன்று தான். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். நான் தான் தெரியவேனா தெரிய மாட்டேனாங்கிறது தெரியல. அப்படியே பாருங்களேன், கருடனோட லைட்டு வந்து உங்களை வந்து மறைச்சிக்குது. லைட்டை வந்து நான் மறைச்சிக்கிறேன். அந்தளவுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்களேன். ஸோ வந்து நான் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஏன் சிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 2 பேரும் வந்து ஃப்ளாஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு நான் அப்படியே வந்து காட்டுறேன். பாய், see you, டாட்டா. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஒரு வழியாக வந்து தூங்க போகிறோம். எல்லோரும் தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வந்து பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டீங்க. பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும். மறக்காமல் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1 வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. 100Kக்கு இன்னும் வந்து 44K இருக்குது. பாய்.